இன்னைக்கு நம்ம ஓரியோ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 3 ஓரியோஸ் எடுத்துருக்கேன், சாக்லேட் ஓரியோஸ். இப்போ அந்த 3 ஓரியோவையும் பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதில் உள்ள க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஓரியோவை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் க்ரீம் தனியாக எடுத்துருக்கேன். நம்ம அழகாக க்ரீம் தனியாக, ஓரியோ பிஸ்கெட் தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரை இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்டில் உங்களுக்கு சுகர் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். இது மாதிரி 1 கப் நான் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் பாத்திரத்தில் வந்து இந்த ஓரியோ மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊற்றிடலாம். நான் ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓவன் வந்து கேக்கை பேக் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்ச ஓரியோ க்ரீமில் நான் ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன் கேக்கு டெக்கரேஷனுக்கு. இப்போ நம்ம ஓவனில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓவனில் வந்து கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு 13 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 13 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நான் செல்சியஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸ் எடுத்திருக்கேன். நான் ஓரியோ கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் வெப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை கலரும் எடுத்துக்கலாம், பிங்க் கலரும் எடுத்துக்கலாம். நான் எல்லா கலரும் எடுத்திருக்கேன், வெள்ளை கலரும் எடுத்திருக்கேன், அப்புறம் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் வெப்பிங் க்ரீமை வந்து நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1. நான் பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன்.